ஹலோ எவ்ரிவான். எப்போயாவது நீங்கள் ஏடிஎம்மில் கேஷ் எடுக்க போயிட்டு கேஷை மட்டும் எடுத்துகிட்டு கார்டை ஏடிஎம் மிஷின்லேயே விட்டுட்டு வெளியே வந்திருக்கீங்களா? ஐயோ அங்கேயே விட்டுட்டோமேனு அப்புறம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி உங்களோட காலேஜ் ஒரு ஸ்கூல் டேஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாமுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்டை ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு எக்ஸாம் ஹாலில் போய் கொஷின் பேப்பரில் அதை பார்த்த உடனே கம்ப்ளீட்டாக பிளாங்க் அவுட் ஆகி வருத்தப்பட்டிருக்கீங்களா? அதை விட எக்ஸாம் ஹாலில் விட்டு வெளில வந்த உடனே அதே எக்ஸாம் கான்செப்ட் தெளிவாக உங்களுக்கு ஞாபகம் வந்து ஐயோ இப்போ ஞாபகம் வருதே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு மட்டும்தான் நடக்குமா, இல்லை எல்லாருக்கும் நடக்குமா? இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இன்னும் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். சைக்காலஜியில் ஜைகார்னிக் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடியாமல் தொக்கி நிற்கிற சில டாஸ்க் இல்லை வேலைகள் இருக்குது இல்லையா, அதை தான் நம்மளோட மைண்டு சில நேரங்களில் அதிகமாக ரிகலெக்ட் பண்ணுமா முடிஞ்ச டாஸ்க்கை விட. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த டெண்டன்சி டு ரீகால் இன்கம்ப்ளீட் டாஸ்க் மோர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ராதர் தேன் கம்ப்ளீட் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளோட இப்போ அந்த ஏடிஎம் எக்ஸாம்பிளே எடுத்துப்போமே. கட்டன்னு உள்ளே போகிறோம். இந்த ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணம் எடுக்கணும். இதுதான் டாஸ்க் நம்ம மைண்டுக்கு நம்ம கொடுத்துருக்காரு. என்ன ஆகுதுன்னா, நம்ம போய் பின் நம்பர் போட்டு எல்லாம் ஓகே ஆகி கேஷ் எடுத்ததுக்கப்புறம் டாஸ்க் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி மைண்ட் அப்படியே சுற்றி அப்படி வெளில தூக்கி போட்டுரும். மெமரியிலேருந்து வெளில தூக்கி போட்டுரும். அவ்வளோதான்ப்பா வேலை முடிஞ்சு அப்படின்னு, த ஜாப் டன். ஸோ இன்கம்ப்ளீட் டாஸ்க் தான் ஞாபகம் இருக்கும். கம்ப்ளீட் டாஸ்க் முடிஞ்சு வெளில போயிடும். கார்டு எடுக்கணுங்கிறது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த டாஸ்க். ஆனால் நம்ம இதை எடுத்ததே கம்ப்ளீட்டாக மைண்டுக்கு போயிடுறதுனால அதை மறந்துட்டு வந்துடுறோம். இதுதான் ஜைகார்னிக் எஃபெக்ட். அதனால தான் இப்போ பெரும்பாலான பேங்க்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஏடிஎம்மில் நீங்கள் கேஷ் எடுக்கிறதுக்கு முன்னாடி டேக் அவுட் ஏ கார்டுன்னு சொல்லும். ஸோ இந்த ஜைகார்னிக் எஃபெக்டை மைண்டில் வச்சு தான் அவங்க இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு எங்கேயோ போய்கிட்டு இருப்போம். அந்த டாக்குமெண்ட்டை கார்லேயே வச்சுட்டு வண்டியை ஓட்டிகிட்டு போய் அந்த இடத்துக்கு ரீச் ஆன உடனே வண்டி ஆஃப் பண்ணிட்டு அப்படியே இறங்கிடும். கார்லேயே அந்த டாக்குமெண்ட் விட்டு போயிடும். ஐயோ மறந்துட்டமேன்னு திரும்ப வரும். இதுவும் ஜைகார்னிக் எஃபெக்ட் தான். ஏன்னா அந்த டாஸ்க் ஆஃப் டிரைவிங் ஏ கார் அதோடு தான் இந்த இன்கம்ப்ளீட்டான விஷயமே ஆட் ஆயிருக்கு. த மொமெண்ட் கார் டிரைவிங் கம்ப்ளீட் ஆன உடனே வண்டியை நீங்கள் ஆஃப் பண்ணோடனே ஜாப் கம்ப்ளீட்டட், சுற்றி தூக்கி போட்டுரும். ஸோ எல்லா வாட்டியும் இல்லை, சில வாட்டி, இன் மோஸ்ட் இன்ஸ்டன்சஸ் ஆர் சம் இன்ஸ்டன்சஸ் இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் ஜைகார்னிக் எஃபெக்ட். ஓகே, இதனால தான் ரிசர்ச்சர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டு டூ லிஸ்ட் வச்சுட்டு இன்கம்ப்ளீட் டாஸ்க்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரவங்க தே ஆர் ஃபவுண்ட் டு பி மோர் எஃபெக்டிவ் தேன் தோஸ் ஹூ டோன்ட் ஹேவ் இட். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு டூ லிஸ்ட்டில் இதை செய்யணும் எக்ஸ் ஒய் இசட்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்க டாஸ்க்கெல்லாம் நீங்கள் திரும்ப பார்க்கும்போது இட் சர்வ்ஸ் ஆஸ் இன்கம்ப்ளீட் டாஸ்கோட ரிமைண்டர். ஆனால் அதையே நம்ம வெறுமனே மைண்டில் வச்சுக்கும் போது சம்டைம்ஸ் என்ன ஆகிடும் அப்படின்னா, ஒரு டாஸ்க்கை முடித்த உடனே கம்ப்ளீட்டட் டாஸ்க்குன்னு சொல்லி 2-3 இன்கம்ப்ளீட் டாஸ்க்கு முடிஞ்சிடும், மறந்துடுவோம் அதை பற்றி, அதை வெளில தூக்கி போட்டுரும் மெமரி. ஓகே, ஸோ இப்படி தான் ஜைகார்னிக் எஃபெக்ட் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுது. அது மட்டும் இல்லைங்க, ரியல் டைம் அப்ளிகேஷன் ஜைகார்னிக் எஃபெக்ட்டுக்கு நிறைய இருக்குது. அதில் ஒரு ஃபேமஸான எக்ஸாம்பிள் சொல்லவா? எவ்வளவோ வெப் சீரிஸ்லாம் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி. ஓகே, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ், மணி ஹெய்ஸ்ட், எல்லாத்துலேயுமே பாருங்களேன், அந்த எபிசோடோட கடைசியில் ஒரு ட்விஸ்ட் அப்படி தொக்கி நிற்கும். அந்த க்ளோஷர் கொடுக்க மாட்டாங்க, ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் இருக்கும். அதுதான் ஒரு டென்ஷனை பில்டப் பண்ணி நம்மளை அடுத்த எபிசோடையே பார்க்க வைக்கும். அவ்வளோ ஏன் போகிறீங்க, டெய்லி பார்க்கக்கூடிய சீரியல்ஸ்லேயே பாருங்கள், திடீர்னு ஹீரோ எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தொடரும் அப்படின்னு முடிச்சிடுவாங்க. ஐயோ எங்கே பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னு நம்ம அடுத்த நாள் பார்த்தோம்னா அவர் செவத்தை பார்த்துட்ருப்பார். இப்படி ஏமாற்றிட்டீங்களேடா அப்படின்னு, ரைட்? ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜைகார்னிக் எஃபெக்ட். சரி, இப்போது உங்களுக்கு ஒரு சில டவுட் வரலாம். சரிப்பா, இன்கம்ப்ளீட் டாஸ்க் தான் நிறைய ஞாபகம் வரும் கம்ப்ளீட் டாஸ்க்கை விடன்னு சொல்கிறேன். இப்போ நீ முன்னாடியே சொன்ன ஒரு எக்ஸாம்பிள், எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு மறந்து போதே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தே, அப்போ நான் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கும்போது அது இன்கம்ப்ளீட் டாஸ்க் தானே, அப்போ அது சார்ந்த எல்லாமே எனக்கு ஞாபகம் வரணுமே. ஆனால் எனக்கு ஞாபகம் வரலையே, படித்த கான்செப்டே மறந்து போயிருக்கே, இதுக்கு நீ என்ன பதில் சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஓகே, ஐ வில் டெல் யூ 2 ஆஃப் த ரீசன்ஸ். ஓகே, முதல்ல பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்மளுக்குலாம் தெரிஞ்சது தான் எக்ஸாம் ரிலேட்டட் ஆங்ஸைட்டி. நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை மெமரியில் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க, அதை ரிகலெக்ட் பண்ணும்போது அந்த ஆங்ஸைட்டியும் பதற்றமும் வந்துடும். அது நம்மளை பிளாக் பண்ணி குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்னு இதை ரிகலெக்ட் பண்ண விடாமல் தடுக்கும். அது ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ். செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கான்டெக்ஸ்ட் பேஸ்ட் கியூஸ். ஒரு உதாரணத்துக்கு சொல்லவா, நம்ம பெட்ரூமில் உட்காந்துருப்போம், ஏதோ ஒன்று க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ திடீர்னு சிசர்ஸ் தேவைப்படும், அதுக்காக கிச்சனுக்கு நடந்து போவோம். ஆனால் கிச்சனுக்கு போனதுக்கப்புறம் எதுக்காக அங்கே வந்தோங்கிறதே மறந்துடும். ஆமாம், நீங்களாம் யார், நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருப்போம் இல்லையா? திரும்ப பெட்ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் ஐயோ சிசர்ஸ் எடுக்க தானே போனேன் அப்படின்னு ஞாபகம் வரும். இது எத்தனை பேருக்கு நடந்திருக்கு? இது தாங்க கான்டெக்ஸ்ட் பேஸ்ட் கியூ. ஓகே, அதாவது நம்மளையும் அறியாமல் நம்ம சிசர்ஸ் எடுக்க போகிறோங்கிறது இந்த கான்டெக்ஸ்டோடு உள்ளே போய் உட்காந்துப்போம். இந்த கான்டெக்ஸ்டில் தான் சிசர்ஸ் அப்படிங்கிறது. அதனால தான் திரும்ப பெட்ரூம்குள்ளே வந்தோடனே ஞாபகம் வருது. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்துடுவோம். எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் எழுதுகிறோமா, அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், எக்ஸாம் ஹாலுக்கு வெளியில் உட்காந்து பெரும்பாலும் படிச்சுட்டு இருந்திருப்போம். அப்போது அங்கே டேட்டா எல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கு, இன்ஃபர்மேஷன். இப்போ எக்ஸாம் ஹாலில் போய் கொஷின் பேப்பரை பார்த்த உடனே தெர் இஸ் அ சேஞ்ச் இன் கான்டெக்ஸ்ட் ஃபார் சம் பீப்புள். அதனால் மறந்து போயிடுது. திரும்ப எக்ஸாம் ஹால் விட்டு வெளில வந்தோடனே எங்கே படிச்சிங்களோ அங்கே தான் வந்துட்டீங்க, அப்போ ரிஸ்டோர் ஆகிடுது. இதுதான் கான்டெக்ஸ்ட் பேஸ்ட் கியூ. ஓகேவா? ஸோ எப்படி நம்ம ஏடிஎம் கார்டை மிஷின்லேயே மறந்துட்டு வந்துடுறோம், எப்படி ஒரு விஷயத்தை எடுக்க போய் அதை கம்ப்ளீட்டாக மறந்துடுறோம், எக்ஸாம் ஹால்லையே மறக்குது, இப்படி பல விஷயங்களுக்கான ஒரு சைக்காலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஐ ஹோப் யூ என்ஜாய் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ வில் see you in the next video. Thank you so much.